ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம OnePlus Nord CE3 Lite கூட Poco X3 5G கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் எக்ஸாக்டாக சேம் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் பெஸ்ட் வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி இங்கே OnePlus ரெண்டு கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் அண்ட் கிரே அப்படின்ற கலர் ஆப்ஷன் 195 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.3 mm திக்னஸோட ஃபுல்லி பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டியில் இந்த மாதிரியான லுக்கில் OnePlus இருக்குது. அண்ட் போக்கோ 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, பிளாக், கிரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன். இந்த மொபைலும் 188 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.98 mm திக்னஸோட பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு மொபைலுடைய லுக்கும் சைட் பை சைடு இருக்குது. உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாக பார்க்குறீங்க அப்படின்னா போக்கோ உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா OnePlus கம்பேர் பண்ணும்போது போக்கோ கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாகவே இங்கே இருக்குது. அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா OnePlus இங்கே 6.72 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED கிடையாது. பட் 120 Hz refresh rate, 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அதுவே போக்கோ பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் 120 Hzக்கான refresh rate, 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், 1200 nitsக்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷனோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ தான் பெஸ்ட். AMOLED டிஸ்பிளே அண்ட் 1200 nitsக்கான பிரைட்னஸ், கார்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்குது. ஸோ வைப்ரண்டான நல்ல பிரைட்டரான ஒரு டிஸ்பிளேவாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போக்கோ உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இங்கே போக்கோ தான் டிஸ்பிளேல கிளியரான வின்னர். நெக்ஸ்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு பெட்டராக வேணும்னா OnePlusல 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. பட் போக்கோல 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ உங்களுக்கு 33 வாட்ஸா 67 வாட்ஸா எது வேணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். 67 வாட்ஸ் சார்ஜர் இருக்கிறதுனால OnePlus உங்களால் 100% ஒரு 40 minutes to 50 minutes சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் அதுவே போக்கோ 100% சார்ஜ் பண்ண 1 hourலேருந்து 1 hour 15 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. பட் ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் OnePlusல தான் இருக்குது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஈக்குவல் தான். ரெண்டுத்துலையுமே நமக்கு Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 5G ப்ராசஸ் 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 5G ப்ராசஸரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் 5G பேண்டுன்னு பார்க்கும்போது OnePlusல உங்களுக்கு 9 5G பேண்ட் இருக்குது. பட் போக்கோவில் உங்களுக்கு 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. மற்றபடி ரெண்டுத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். LPDDR4X, UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் எல்லாம் காமனாக கொடுத்துருக்காங்க. கேமிங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டு ஸ்மார்ட் 120 Hz refresh rate, 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் தான் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலையுமே Snapdragon 695 அப்படின்னும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் பார்க்குறீங்கன்னா ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சேம் ஈக்குவல் தான். அடுத்து கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு பேக் சைட் ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். பட் அதில் OnePlus பிரைமரியாக 108 மெகாபிக்சலுக்கான கேமரா, சாம்சங் உடைய HM6 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. இது கூட 2 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரியான ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமரா இருக்குது. அதுவே போக்கோவில் வந்தீங்கன்னா இங்கேயும் பின்பக்கம் 3 கேமரா, பிரைமரி 48 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கும். அது கூட 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS தான் ரியர் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ கேமராவில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு OnePlus இங்கே ஒரு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுக்கும். மேபி உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அது அல்ட்ராவைட் உங்களுக்கு யூஸ் ஆகும். அல்ட்ராவைட் கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு அல்ட்ராவைட் கண்டிப்பாக வேணும், அது எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வேணும்னா நீங்கள் போக்கோ ட்ரை பண்ணலாம். 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு வந்தீங்கன்னா OnePlus தான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் போக்கோவில் இருக்கக்கூடிய அந்த 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா Redmi Note 12 5Gயில் யூஸ் பண்ணியிருந்தா அதே கேமரா தான். அண்ட் Redmi Note 12 5G நான் பர்சனலி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதற்கான ரிவ்யூ வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதில் கேமராக்கான சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா கார்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி Redmi Note 12 5Gயில் கேமராடைய பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பர்சனலி இங்கே 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால மட்டும் சொல்லலை, அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சாரும் ஓரளவுக்கு நல்ல சென்சார். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரியர் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிங்கன்னா OnePlus கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய இருக்குது.
அப்படியே செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே OnePlusல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. பட் போக்கோவில் 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு மொபைலுடைய செல்ஃபி கேமராவிலையும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு போக்கோ விட OnePlus கொஞ்சம் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ரியர் கேமரா செல்ஃபி கேமரா ரெண்டுத்துலையுமே நீங்கள் கேமராவுக்காக பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா போக்கோவை கம்பேர் பண்ணும்போது OnePlus கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கானது தான் இருக்குது. பட் ஆனால் OnePlusல டியூவல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் போக்கோவில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி ரெண்டு மொபைலுமே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ அதனால் ரெண்டு சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி 3.5 ஆடியோ ஜாக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா OnePlus ஆண்ட்ராய்டு 13 லேட்டஸ்ட்டான வெர்ஷனோட ஆக்சிஜன் OSல ரன் ஆகும். பட் போக்கோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 MIUI 13 ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இங்கே OnePlusல தான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது. அதே மாதிரி டியூவல் ஸ்பீக்கரும் OnePlusல தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணும்னா நீங்கள் OnePlusக்கு தான் போய் ஆகணும். ஃபைனலி ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா OnePlus நீங்கள் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. பேஸ் 8GB 128GB வேரியன்ட் 20,000 அண்ட் 8+ 256GBக்கான வேரியன்ட் 22,000 செல் பண்ணுறாங்க. அதுவே போக்கோ பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வேரியன்ட் 6GB 128GBக்கான வேரியன்ட் 19,000 செல் பண்ணுறாங்க. இது போக 8+ 256GBக்கான வேரியண்ட்டை 21,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஹையர் வேரியன்ட் 8GB 256GBக்கான வேரியன்ட் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அதை எடுத்தோம்னா போக்கோ ஒரு 1000 ரூபா கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ 1000 ரூபா கம்மியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் டிஸ்பிளே. அமோலோட் டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் OLED 3க்கான ப்ரொடெக்ஷனோட 1200 நிட்ஸ்க்கான ஒரு ஹை பீக் பிரைட்னஸ் வேல்யூவோட இந்த டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளே ப்ரிஃபரன்ஸ் டிஸ்பிளே மெயினாக எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் போக்கோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே எனக்கு போக்கோ விட OnePlus கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மெயினாக ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக போக்கோ விட உங்களுக்கு கண்டிப்பாக இது பெட்டராக கொடுக்கும். அதே மாதிரி இங்கே நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு 13க்கான லேட்டஸ்ட்டான OS மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பர்சனலி ஒரு 1000 ரூபா இங்கே போக்கோவை கம்பேர் பண்ணும்போது OnePlus அதிகமாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் போக்கோவை கம்பேர் பண்ணும்போது OnePlus கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அதே சமயம் நீங்கள் OnePlus அதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி iQoo Z7 5Gயோட இந்த OnePlus-ஐ கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் OnePlus வாங்கணுமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். மற்றபடி இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு எது பெஸ்ட்டாக படுதுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus கண்டிப்பாக எனக்கு போக்கோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுது.